அவார்டுன்னு சொல்கிறது நம்மளை என்கரேஜ் பண்ணுறது தவிர நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். இவங்ககிட்ட இருக்கிற இடத்துல நம்ம தொடவே முடியாது. பாக்யராஜ் சார் என்ன ஜாம்பவான்ஸ். அந்த ஜாம்பவான்லேயும் என் குருநாதர் இங்கேயும் ஒரு ஜாம்பவான் உட்காந்துருக்காரு. அண்ட் நடராஜன் சார் என்னை குழந்தையிலேருந்து பார்த்தவர். என்னை குழந்தையிலேருந்து பார்த்து அழகன் மறக்க மாட்டேன் சார். நீ கோரியோகிராஃப் பண்ணி தான் எனக்கு எப்படி ஷார்ட் வைக்கணும்னு எனக்கு தெரியும். கோழி கூவுது நேரமாச்சு. பாலச்சந்தர் சார் எப்பவுமே ரிஹர்சல் பார்க்க மாட்டார். பட் என்ன தெரியல, அவங்க ரெண்டு பேர் சொல்லிட்டு நீ உன் கோரியோகிராஃபர் பார்த்தா நான் ஷார்ட் வைக்கணும்னு கடன்னு என்னோட அசிஸ்டண்ட்டை வச்சு 20 நிமிஷத்தில் கம்போஸ் பண்ணிட்டேன். திடீர்னு சாயங்காலம் சொல்கிறாரு ஆஃபீஸ்க்கு வந்துடு. அப்படியே கை கால் நடுங்குது. ஏன்னா பாலச்சந்தர் சார்கிட்ட வந்து நான் ரிஹர்சலே பண்ணது கிடையாது. அப்படியே நடுங்குது. அசிஸ்டண்ட்டை நல்லா ஆடிடுங்க, உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். ஏன்னா நானும் அந்த இடத்துல சின்ன பொண்ணு, அதெல்லாம் ஐஸ்கிரீம் பற்றி தான் பேசுவேன். அந்த ஆடி முடிஞ்சு ரிஹர்சல் காமிச்சோடனே நடராஜன் சாரும் பாலச்சந்தர் சார் என்ன அப்படியே அவர் ஹக் பண்ணார். பார்த்துக்கலாம், அதெல்லாம் பெரிய நேஷ்னல் அவார்டோட ஒரு பெரிய அவார்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஜாம்பவான் அவங்கக்கிட்ட வந்து அப்படியே அணைச்சிட்டு இனிமேல் எனக்கு ஷார்ட் எப்படி வைக்கணும் விடவே இல்லை. ஷூட்டிங்கில் கூட நீ முடிச்சுட்டா நீ ஹைதராபாத் போகணும்னு சொல்லுவேன். அந்த குருநாதரெல்லாம் இந்த இடத்துல நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுல நான் ரொம்ப இது பண்ணுறேன். ஐ மிஸ் யூ பாலச்சந்தர் சார், கிரேட். அண்ட் என் குருநாதர் ரகு மாஸ்டர் அண்ட் ஆல் என்னோட அப்பா அம்மா அண்ட் சாண்டி. இன்னும் ஒரு அவார்டு இல்லை, நிறைய அவார்டு வாங்கணும், நிறைய படங்கள் பண்ணணும், ஆக்டிங்கும் பண்ணுவோம். ரெண்டுத்தையும் விட்டு கொடுக்கூடாது. அண்ட் சாண்டி அப்படின்னு வந்தால் ஒரு சாண்டி ஒரு மனுஷன் இருந்தான் பார், பெரிய டான்ஸ் மாஸ்டராக இருந்து சாதிச்சிருக்கான் அப்படின்னு.